தன்னை குற்றம் சாட்டிய கவுன்சிலரின் பாடல் மட்டும் 63,50,000 ரூபாய்க்கான பணிகள் நடைபெற்றுள்ளதாக சாமலாபுரம் திமுக பேரூராட்சித் தலைவர் விளக்கமளித்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் ஷியாமலாபுரம் பேரூராட்சித் தலைவராக திமுகவைச் சேர்ந்த விநாயகம் பழனிசாமி இருந்து வருகிறார். இந்நிலையில் 9வது வார்டு திமுக கவுன்சிலர் மகாலட்சுமியின் கணவர் பாலச்சந்தர் தவறான தகவல்களுடன் சமூக வலைதளங்களில் வீடியோ பதிவிட்டதாக பேரூராட்சித் தலைவர் விநாயகம் பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். தன்னை குற்றம் சாட்டிய கவுன்சிலர் மகாலட்சுமியின் வார்டிற்கு மட்டும் 63,50,000 ரூபாய் பணிகள் நடைபெற்றுள்ளதாக அவர் விளக்கமளித்துள்ளார். முழு பூசணிக்காயை சோற்றில் மறைத்து நிதிகளை பெற்றுக்கொண்டு சமூக வலைதளங்கள் மூலம் மக்களுக்கு தவறான தகவல்களையும் வதந்திகளையும் பரப்பி வருவதாகவும் விநாயகம் பழனிசாமி குற்றம் சாட்டினார். குறிப்பா பார்த்தா அவர் வார்டில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா கிட்டத்தட்ட 63,50,000 ரூபாய் நாங்கள் வேலை செஞ்சுருக்கிறோம். ஒரு டோட்டலாக பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 12,90,00,000 ரூபாய் நம்ம செலவு பண்ணியிருக்கிறோம். இதுவாக நிலவியல் இருக்கக்கூடிய வேலை, அதாவது வரக்கூடிய 20ஆம் தேதி பார்த்தீங்கன்னா 1,13,00,000 ரூபாய்க்கு நிதி ஒதுக்கி கொடுத்துருக்குறாங்க. அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். பஞ்சாயத்தில் நிதி ஒதுக்கியுமே எந்த வேலையுமே செய்யல அப்படின்னு சொல்லி சொல்கிறதுங்கிறது அவங்க ஒரு முழு பூசணிக்காய் சோத்தில் மறைக்கும் போது ரொம்ப சங்கடமாக இருக்குதுங்க. இப்போ நிதி நிறையா வந்திருக்குது, எக்கச்சக்கமாக நிதி வாங்கிட்டு அந்த தலைவர் எடுத்துட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு தவறான அந்த தகவல் செய்திகள் போயிடக்கூடாது. ஆனால் 70 லட்சம் 80 லட்சம் வேலை செஞ்ச இடத்துல வெறும் 52,000 தான் வேலை செஞ்சுன்னு சொல்லும்போது அந்த இடத்துல சங்கடமாக இருக்குது.